பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தோமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. பூமேவு சதுர்முகத்துப் புத்தேளும் அவனை முந்தி பூத்த தேவும், தேமேவு நிலமேவி வான்மேவி தினம் தேட, திரிகூடத்துக் கோமேவு பழம்பொருளை குற்றாலப் பரஞ்சுடரை, குறும்பலாவின் மாமேவு மறை கொழுந்தை பிறை கொழுந்தை வனைந்தானை வணக்கம் செய்வாம். இமயவரை குலக்கொழுந்து கைலைவரை மேருவரைக்கு இறைவி, வேதச் சிமயவரை திரிகூடச் சிவக்கொழுந்து மணக்கும் ஒரு செழும் பூங்கொம்பு, கமயவரை புறக்க அருட்கடல் சுரந்து மடைதிறந்த கண்ணாள் என்னும் சமயவரை தலைவி குழல்வாய் மொழி அம்பிகை திருத்தாள் தலைமேல் கொள்வாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ராம் ராம். பல மகிமைகளும் பொருந்திய திருக்குற்றாலம் என்ற அந்த க்ஷேத்திரத்திலே குறும்பல ஈசரும் குழல்வாய் மொழி அம்மையும் அகத்தியரின் பொருட்டு எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய திருக்கதையை போன பகுதியில் சிந்தித்தோம். இங்கே சித்திர சபை தோன்றிய கதையை இந்த பகுதியில் சிந்திக்க இருக்கிறோம். நாகங்களை வழிபடும் ஒரு மரபு தொன்று தொட்ட காலம் தொடங்கி நம்முடைய பாரத தேசத்தில் விளங்கி வருகிறது. கோவில்களிலே நாக பிரதிஷ்டை என்பதை நாம் பரவலாக புராதனமான கோவில்களில் பார்க்க முடிகிறது. நாகங்களுக்கென்றே பிரத்யேகமாக ஏற்பட்ட கோவில்களும் பல க்ஷேத்திரங்களில் காணப்படுவதை பார்க்கிறோம். விசாகப்பட்டினத்திலும், கேரள தேசத்திலும், கர்நாடகாவில் குக்கே சுப்பிரமணியா போன்ற க்ஷேத்திரங்களிலும் இப்படி பிரத்யேகமாக நாக வழிபாடு நடப்பதை நாம் இன்றளவும் காண்கிறோம். இந்த நாகங்களின் தோற்றுவாய் என்ன என்பதை நம் புராணங்கள் கூறுகின்றன. பிரஜாபதிகளாக பல மகரிஷிகளை பிரம்மா சிருஷ்டித்தார். அப்படி ஒரு பிரஜாபதியாய் விளங்கிய மகரிஷி காஸ்யப பிரஜாபதி. காஸ்யப மகரிஷிக்கும் கர்த்ரு என்ற அவருடைய மனைவிக்கும் பிறந்தவர்கள் நாகர்கள். இந்த தம்பதியின் குமாரர்கள்தான் ஆதிசேஷனும் வாசுகியும். ஆதிசேஷன் தவம் புரிந்து மகாவிஷ்ணுவிற்கு பரியங்கமாக மாறினார். சேஷபூதனாக, மகாவிஷ்ணுவின் கைங்கரியபரராக அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை அடைந்தார். இதை முதல் திரு அந்தாதியில் ஆழ்வார் குறிப்பிடுகிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், அணி விளக்காம், பூம் பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு என்று. ஆதிசேஷன் என்ற பெயருக்கு ஏற்றாற் போல திருமாலுக்கு பலவிதங்களிலும் பணிவிடை செய்யக்கூடியவராக விளங்குகிறார். அவர் நடந்து சென்றால் நிழல் தரும் குடையாக மாறுகிறார். அவர் உட்கார்ந்து கொள்ளும் பொழுது அவருக்கு சிம்ஹாசனமாக மாறுகிறார். அவர் நின்றால் திருவடிகளை தாங்கக்கூடிய திருவடி நிலைகளாக மாறுகிறார். அவர் பார்க்கடலுள் பள்ளி கொள்ளும் பொழுது அவருக்கு படுக்கையாகவும், அவர் மூழ்கிவிடாதபடி மிதக்கும் தெப்பமாகவும் விளங்குகிறார். தம் பணாவனங்களால் அவருக்கு ஒளியை தரக்கூடிய விளக்காகவும் விளங்குகிறார். அவர் போர்த்து கொள்வதற்கான பூம்பட்டாகவும் இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கும் பொழுது அணைந்து கொள்வதற்கு அணையாகவும் இருக்கிறார் ஆதிசேஷன் என்று ஆழ்வார் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த ஆதிசேஷன் நாராயணன் கூறியதற்கு ஏற்ப சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்கும் பொருட்டு தவமிருந்து
பதஞ்சலி மகரிஷி என்ற தன் ரூபத்தில் தில்லையில் ஆனந்த தரிசனம் கண்டு அதிலேயே ஈடுபட்டவராய் விளங்கினார் என்ற சரித்திரங்களை நாம் முந்தைய பகுதிகளில் கண்டோம். எவ்வாறு ஆதிசேஷனான பதஞ்சலியோடு தொடர்புடையதோ கனகசபை, அதே போல அவருடைய சகோதரனான நாகராஜனான வாசுகியோடு தொடர்புடையது திருக்குற்றாலத்திலே வழங்கக்கூடிய சித்திர சபை. ஆதிசேஷன் மூத்தவராயிருந்தாலும் நாகர்களுக்கு தலைமை பொறுப்பேற்று நாகராஜனாக ஆட்சி செய்வதில் விருப்பம் இல்லாதவராய், தவ வாழ்க்கையில் விருப்பம் உடையவராய் சென்றுவிட நாகர்களுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் வாசுகி. ஒருமுறை கர்த்ருவுக்கும் கஷ்யப பிரஜாபதியின் மற்றொரு மனைவியாகிய வினதாவிற்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன்படி தேவர்களுக்கு சொந்தமான உச்சைஸ்ரவஸ் என்ற குதிரையின் வால் கரிய நிறமாகத்தான் இருக்கும் என்று கர்த்ரு சொல்ல, அப்படி அல்ல என்று வினதா மறுக்க, இந்த காட்சியை உச்சைஸ்ரவஸின் வால் கருப்பாக இருப்பதாக தான் காட்டிவிட்டால் வினதா தனக்கு அடிமையாக வேண்டும் என்று கர்த்ரு வாதிட, அதன்படி உச்சைஸ்ரவஸின் வால் பகுதியை கருமையாக காட்டுவதற்காக தன் குழந்தைகளான நாகங்களை அந்த உச்சைஸ்ரவஸின் வாலிலே சுற்றி கொண்டு காட்சி தருமாறு கர்த்ரு கூறினார். இதற்கு உடன்படாத வாசுகி அன்னையால் சபிக்கப்பட்டார். வாசுகியும் அவருடைய சில சகோதரர்களும் அன்னையுடைய சாபத்தால் பீடிக்கப்பட்டார்கள். இந்த வாசுகி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவருக்கு நாகாபரணமாக ஆகும் பேற்றினை அடைந்தார். அண்ணனாகிய ஆதிசேஷன் திருமாலுக்கு அரவணையாக மாற தம்பியாகிய வாசுகி சிவபெருமானுக்கு நாகாபரணமாகும் பேற்றினை அடைந்தார். அன்னையின் சாபத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தேவர்களின் உதவியை நாடி பார்க்கடலில் அமிர்தமதனம் நடந்தபோது அதற்கு உதவி செய்வதாக வாக்களித்து அதற்கு பிரதியாக அமிர்தத்தில் ஒரு பங்கு தனக்கு தரப்பட வேண்டும் என்று வாசுகி கேட்டுக்கொண்டார். அதன்படியே மந்திரமலை மத்தாக விளங்க தேவர்களும் அசுரர்களுமாக பார்க்கடலை கடைந்தபோது வாசுகியே அந்த மத்திலே கட்டக்கூடிய கயிறாக விளங்கினார் என்பதை பாகவதம் முதலான புராணங்கள் தெரிவிக்கின்றன. இதே வாசுகி சிவபெருமான் திரிபுரம் எரித்த லீலை நிகழ்த்திய போது மேரு மலையை வளைத்து வில்லாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட போது அந்த வில்லிலே கட்டப்பட்ட நாண் கயிறாக விளங்கினார் என்பதாகவும் புராணங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தன்னுடைய சாபத்தை இவ்வாறு அமிர்தம் கிடைக்கப்பெற்று போக்கிக் கொண்ட வாசுகி நாகர்களின் தலைவனாக நாகலோகத்தில் நாகராஜனாக விளங்கினார். அவருடைய மகுடத்திலே நாகமணி என்று ஒளி பொருந்திய ஆபரணம் விளங்குவதாகவும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன. தன்னுடைய சகோதரர்களை ஜனமேஜயன் நிகழ்த்தக்கூடிய சர்ப்பசத்ர யாகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தங்கையான மானசா என்பவரை ஜரத்காரு என்ற மகரிஷிக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்களுக்கு பிறந்த மகனான அஸ்தீகர் என்ற மகரிஷியின் மூலம் இந்த சர்ப்பசத்ர யாகத்திலிருந்து தன்னுடைய சகோதரர்களை காப்பாற்றுவதற்கும் ஏற்பாடு செய்தார் இந்த வாசுகி. இப்படிப்பட்ட இந்த வாசுகி சிவபெருமானுடைய திருநடனத்தை தான் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மெய்யுணர்வே வடிவாகி உலகத்து உயிர்கள் எல்லாம் அறிய மாட்டாத பராகாசத்தில் நடம் புரியக்கூடிய சிவபெருமான் பராசக்தி அன்னை மட்டுமே காணும்படி உலகத்து உயிர்கள் மேல் வைத்த அருளினால்
திருக்கூற்று ஏற்றக்கூடிய மேலான சபை ஞான சபை, சித் சபை என்று அறியப்படும். ஊழிக்காலத்தில் கடல் நீர் பொங்கி அண்டங்களை மூட, உலகெங்கும் அழியவும் தான் அழியாமல் விளங்கும் திரிகூடமலை சாரலில் உள்ள மன்றத்தில் ஐயன் செய்யும் திருக்கூத்தை அன்னை ஒருவளே காணத் தகுந்தவளாவாள். பரம ரகசியமான வேதங்களால் குறிப்பிடப்படும் இப்படிப்பட்ட அற்புத திருநடனத்தை காணும் ஆர்வத்தால் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் ஷண்பக வனத்தில் தங்கி பலகாலம் தவம் புரிந்தனர். திருமால், அயன், இந்திராதி தேவர்கள், அகஸ்தியாதி பிரம்மரிஷிகள் போன்ற பலரும் இந்த திருநடனத்தை காண்பதற்காக அங்கே ஷண்பக வனத்தில் தவம் இயற்றினார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த வாசுகி சிவபெருமானை வணங்கி தன் சகோதரனான ஆதிசேஷனுக்கு முன்னர் தில்லையிலே திருநடன காட்சியை அருளியதைப் போல தனக்கும் எம்பெருமான் அந்த காட்சியை வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டார். உடனே சிவபெருமான், வாசுகி, உன் சகோதரனான ஆதிசேஷன் மனம் ஒன்றி பல யுகங்கள் தவம் புரிந்தமையால் தில்லையிலே எம்முடைய திருக்கூத்தை காணக்கூடிய பாக்கியத்தை அடைந்தான். நீயும் அவன் போல மெய்த்தவம் புரிவாயாக என்று கூறினார். பிற தலங்களில் அன்பாய் இருந்து பல 1000 ஆண்டுகள் செய்யும் தவப் பயனை திருக்குற்றாலத்தில் ஓராண்டு செய்யும் தவமே தரும் என்று திரிகூடமலை அடைந்து மலையையே சிவஸ்வரூபமாய்க் கண்டு வாசுகியும் தவம் மேற்கொள்ளலானார். அங்கு வேள்வி ஆற்றக்கூடிய அகஸ்திய மகரிஷியைக் கண்டு பணிந்து பஞ்சாக்ஷர உபதேசம் கிடைக்கப் பெற்று திருவெண்ணீரு, ருத்ராட்சம் போன்ற சிவ சின்னங்களை அணிந்து கொண்டு ஷண்பகவனத்தில் காற்றையே உணவாக கொண்டு 2000 ஆண்டுகள் தண்ணீரிலும் 2000 ஆண்டுகள் மலையிலும் 2000 ஆண்டுகள் அக்னியின் நடுவிலும் நின்று கடும் தவம் புரிந்தார் வாசுகி. சிவபெருமானின் திருநடனத்தை காணும் பொருட்டு திருமால், பிரம்மதேவன், அகஸ்தியர் முதலான பல மகரிஷிகள், இந்திராதி தேவதைகள், வாசுகி போன்றோர் தவம் இயற்றியதை பற்றி கூறினோம். இது தவிரவும் ஏராளமான மகரிஷிகள் இந்த அற்புத திருநடனத்தை காணும் பொருட்டு அங்கே தவம் இயற்றி இருந்தார்கள். தொழும் நிலையில் நிறுத்தப்பட்ட கைகளே கிளைகளாக, கொத்தாகிய சடைகள் விடுதுபோல் விழ ஆலமரம் போல் நிற்பாரும், மேனியிலே புற்று முளைக்கும்படி வான்மீகி முனிவரை ஒத்து விளங்குவாரும், ஒரு பாதத்தை நிலத்தில் ஊன்றி மற்றொரு பாதத்தை தூக்கி நிறுத்தி முப்பொழுதும் இறைவனை உள்ளத்தில் ஆய்ந்து சிறந்த தவத்தை பெருக்கிக் கொள்வார்களும், இரு பாதங்களையும் தலையின் மேல் ஏற வைத்து அசைவற்று இருக்கின்றவர்களும், இரு பாதங்களையும் நிலத்தில் ஊன்றி அசைவற்று நிற்பாரும், ஊசி மேல் ஒரு காலை வைத்து ஒரு விரல் மேல் நிற்பார்களும், பிராணவாயு நாசியில் நடத்தலின்றி கும்பகம் செய்து இருக்கின்றவர்களும், சருகும் இலையும் உணவாக கொள்பவர்களும், தண்ணீரையே உணவாக கொண்டவர்களும், காற்றையே உண்பவர்களும், வேர்கிழங்கு என்பவற்றையே இருபொழுது ஒரு பொழுது மட்டும் உண்டும் ஒன்றுமே உண்ணாதும் பலவிதமாக தவம் புரிவோர்கள் அந்த திரிகூடமலை எங்கும் திருக்குற்றால க்ஷேத்திரம் எங்கும் நிறைந்து விளங்கினார்கள். ஔவையார் இறைவனை பற்றி கூறும் பொழுது இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் என்று கூறுகிறார். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றும் கூறுகிறார். அப்படி இறைவன் அன்பென்னும் பிடிக்குள் அகப்படும் மலையாக இருக்கிறான். அதனால் கருணைக்கடலான சிவபெருமான்
தன்னுடைய அன்பர்கள் தன்னை காணும் பொருட்டு இயற்றிக் கொண்டிருக்கும் தவத்திற்கு பலன் கொடுப்பதற்காக திருக்கயிலையிலிருந்தும் நீங்கி திரிகூடமலைக்கு செல்ல தீர்மானித்தான். தேவர்தம் தேவன் திருவுள்ளம் இறங்கி மை தோய் மாவடு அணைய உன் கண் மலைமகள் வதனம் நோக்கி பூவலர் திரிகூடத்து எம் பொதுநடம் காண வேண்டி மேவரும் தவம் செய்கின்றார் விரிஞ்சன் மால் ஆதி விண்ணோர். கண் மலை மரமாய் புற்றாய் கடிந்தனர் முனிவர் வானோர். சன்மலி பாந்தள் வேந்தும் தவித்தனன் வேள்வியாற்றி தென்மலை முனியும் தீரா தவம் செய்தான் வாராய் என்ன நின்மலையுடனே வெள்ளி திருமலை நீங்கி போந்தான் என்று திருக்குற்றால புராணம் இதை கூறுகிறது. இப்படி முனிவர்களின் பொருட்டும் வாசுகி, அகஸ்தியர், இந்திரன் முதலான தேவர்கள், திருமால், அயன் என்று இவ்வாறு தன்னுடைய திருநடன காட்சியை காணும் தாபத்தோடு தவம் செய்து கொண்டிருக்கும் அத்துணை பேரின் பொருட்டும் கருணையோடு எழுந்தருளிய சிவபெருமான் எவ்வாறு விளங்கினார் என்பதை திருநடனச் செருக்கம் என்ற பகுதியில் இந்த புராணம் அற்புதமாக விவரிக்கிறது. கருமணி மிடறு 3 கண்களும் புயங்கள் 4 குருமணி வடமும் செம்பொற் கொன்றை மாலையும் முன்னூலும் மருமமும் பணிலத்தோட்டு மாசுணக் கம்பி காதும் உருவமும் பொலிந்து தோன்றினான் உமையோர் பாகன் என்று கூறுகிறது. மாதுரு பாகனான சிவபெருமான் நீலமணி போன்ற திருக்கழுத்தும் திரையம்பகனாக 3 கண்களும் உடையவனாய் 4 புயங்களும் ருத்ராட்ச மாலையும் கொன்றை மாலையும் முப்புரி நூலும் அணிந்த திருமார்பும் துலங்க நாகமாகிய கம்பியில் கோத்த சங்க குழையும் செக்கச்செவேல் என்ற பவழம் போன்ற திருமேனியும் தோன்ற வெளிப்பட்டார். இங்கனம் விடைமேல் இறைவன் தோன்றுவதைக் கண்ட தவத்தினர் யாவரும் பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி பிறவி என்ற வேர் அருந்து கீழே விழும் மரங்கள் போல நிலத்திலே வீழ்ந்து வணங்கினார்கள். பிரணவ வடிவனான சிவபெருமான் வணங்கியவர்களையெல்லாம் எழுக என உரைத்து குறிஞ்சி பூவும் பிரம்பும் விளங்கும் சாரலை உடைய குறும்பலாவின் நிழலில் உள்ள வடப்பக்கமாக எழுந்தருளினார். தேவாதி தேவனான உலகங்களையெல்லாம் தொழில்படுத்தும் முதல்வனான சிவபெருமான் தேவரும் முனிவரும் காணும்படி சித்திர சபையில் திருக்கூற்றை இயற்றத் தொடங்கினான். சிவகணங்களில் ஒருவனான பாணாசுரன் தன் 1000 கைகளால் ஒப்பனை செய்யப்பெற்ற முழவை முழக்கினான். கங்கை 1000 முகத்தால் கடல் என முழங்கினாள். கடல் 1000 திரைக்கரங்கள் கொண்டு வலம்புரிகளை முழக்கினார் போல பானுகம்பன் என்ற சிவகணத்தில் ஒருவனான அடியவன் 2000 கைகளால் 1000 சங்குகளை பற்றி கொண்டு ஓசையை எழுப்பினான். இறைவன் தன் திருச்செவியில் தோடுகளாக அணிந்துள்ள அஸ்வதரன், கம்பளன் என்ற 2 கந்தர்வர்கள் யாழிசை முழக்கினார்கள். எங்கும் நிறைந்த ஸ்ருதிகள் சிவபெருமானின் சகஸ்ர நாமங்களைச் சொல்லி இறைவனை துதித்தன. 6 அலைகளின் அசைவால் எழுப்பிச் சிதறிய திவலைகள் தூறல்கள் போல் தெளிக்கப் பெற்று இன்பம் செய்தன. தவம் செய்யும் வாசுகியும் அகஸ்தியரும் உடனிருந்த கூட்டமும் ஆனந்த கடலில் மூழ்கினர். இறைவனது ஒரு திருக்கையில் விரிந்த அக்னி சுடர்விட்டு எரிந்தது. மற்றொரு கையில் துடி என்று சொல்லக்கூடிய உடுக்கை போன்ற வாத்தியம் முழங்கியது. கீழ் உள்ள 2 திருக்கைகள் அபய வரத ஹஸ்தங்களாக
எல்லா உலகங்களையும் காத்தன. திருவுள்ளத்து எழுந்த பரந்த பேரருளால் உலகமெல்லாம் இன்பமடைந்தது. சிரமலையாகிய கொன்றை தேனை ஊற்ற பிறைமதி நிலவு ஒளி சிந்தியது. உமையம்மை காணும்படி ஒரு பாதத்தை உயர்த்தி கங்கை முழங்கும்படி மற்றொரு பாதத்தை வேகமாக முயலகன் மேல் ஊன்றி காதுகளில் அணிந்த சங்கக் குழைகள் தன் புஜங்களில் தடவி ஆடும்படி திருக்கூத்தாடினார். அயன் என்று கூறப்படும் பிரம்மதேவன் ஸ்துதி செய்தார். திருமால் அதிசயித்து நின்றார். ஒரு கரம் தனில் படர்கனல் சுடர்விட ஒரு கரன் துடியார்ப்ப இரு கரங்களில் வரதமும் அபயமும் எவ்வுலகமும் காப்ப அருள் பரந்து எழு திருவுளக் கருணையால் அகிலமும் குளிர் தூங்க செருகு கொன்றையங் கண்ணி தேனூற்றிட செழுமதி நிலவுற்ற மங்கை யாமளை இருவிழி களிப்புற ஒரு பத மலர் தூக்கி கங்கை வாய்விட ஒரு பதங் குரளன் மேல் கதிகொடு சதிதாக்கி பங்கையாசனன் துதி செய்ய நெடிய மார்க்கு அதிசயம் பரந்தேற சங்கை ஏந்திய குழைநிலா புயவரை தடந்தொறும் தவழ்ந்தேற என்று அற்புதமாக இந்த நடனக் காட்சியை திருக்குற்றால புராணம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. உமையம்மை தாளமாகிய பொற்கலத்தை அசையும் அழகிய திருக்கைகளில் கொண்டு பண்ணாகிய அமுதத்தை படைத்து தன் பவள வாயினால் இன்னிசையை பரிமாறினாள். வாணியும் நாற்கவியும் பொருள் வளத்துடன் நவரசங்களும் தோன்ற பரிமாறினாள். கருணையே வடிவான சிவபெருமானின் திருமேனி 100,000 சூரியர்கள் ஒரு சேர தோன்றியதைப் போல ஒளி வீசியது. திருமுகமாகிய முழு நிலவிலிருந்து புன்னகையாகிய கிரணங்கள் அமிர்ததாரையாக வெளிப்பட்டன. இதனால் இது இரவா பகலா என்று பிரித்து உணரமாட்டாது யாவரும் திகைத்தனர். அழகான நிறமுடைய மணிகள் பதித்த வீரக்கழல் அடியவர்களின் வினையை அழிப்பது போல் முழங்கியது. முதல்வனின் திருவழிகள் கருணை கடலின் மடை போல அருளை பெருக்கிற்று. அந்த அருள் ஒழுக்கம் அவனை சிந்திப்பாரின் மனமாகிய வாய்க்காலில் நிரம்பி கரைபுரண்டு ஓடியது. பக்குவத்திற்கு ஏற்றபடி தவம் செய்து வாடிய தவசீலர்களாகிய காடு தழைக்கும்படி சிவபெருமானின் கருணையாகிய வெள்ளம் பரவி ஓடியது. கண்ணிமையாத இமையவர்கள் இடம் வலம் என்னும் திசை வேறுபாடு அறிய மாட்டாதவர்களாய் திகைத்தனர். 1000 கண்கள் படைத்தவனாகிய வாசுகி இந்த திருக்கூத்தின் நிற்றலும் நிகழ்வும் அறியமாட்டாதவனாக ஆனான். முறையான வலது இடது சுழற்சியைக் கண்டு 4 திசைகளிலும் முகம் உடையவனான நான்முகன் அசைவற்று நின்றான். இந்த தேவ சித்திர சபையில் தானும் ஓர் ஓவியம் போல ஆனான். எம்பெருமானுடைய ஞாயிறு, அக்னி, நிலவு என்னும் 3 கண்களாகிய இட விளக்கத்தால் 3 மண்டலங்களாக காணப்பட்டான். மணம் வீசக்கூடிய கொன்றை முதலிய மலர்களை அணிந்ததால் வில்வதளம் முதலிய இலைகளும் கொண்டதால் சிவபெருமானுடைய ஜடாபாரம் ஒரு சோலையைப் போல காட்சியளித்தது. காதுகளிலே ஒளி வீசிய சங்கக் குழைகள் நிலவைப் போல காட்சியளித்தன. திருநீல கண்டமும் பவழம் போன்ற திருமேனியுமாக விளங்கிய பெருமான் மேகத்தை மணந்த மேருமலையைப் போல காட்சியளித்தான். சிவபெருமானுடைய புஜங்கள் மலை திரள்களைப் போல காட்சியளித்தன. ஆகாய வடிவனாக தோன்றியதால் இந்திரஜாலமாக காணப்பட்டான். இப்படி பல பல காட்சிகளைக் கண்டு மன்னவரும் விண்ணவரும் மருட்கை அடைந்தார்கள். பிறை சூடிய அழகான ஜடாபாரமும் தும்பை மாலையும்
முடியில் கிடத்தலினால் வேறுபாடு அறிய முடியாமல் வண்டினங்கள் சுழன்று வந்தன. நெற்றியில் உள்ள சாந்து பொட்டு மேகத்தைப் போன்ற காட்சி கொடுத்ததால் முப்பொறி நூல் பொன்னொளியையும் மின்னொளியையும் காட்ட விட்டு ஒளிதரும் தொடியணிந்த புஜத்தில் வெண்தலை மாலைகள் விளங்குவதனால் கலைகளை உடைய மதித்திரள்கள் என கருதி திருக்கை வளையாகிய பாம்புகள் முழங்கின. வலிய தவத்தினை உடைய பதஞ்சலி வியாக்ரபாதர் போன்ற மகரிஷிகள் ஹரஹர மகாதேவ என்று சிவ ஒலி செய்து துதித்தார்கள். மாலையன் காணாத மாட்சிமை பொருந்திய திருவடிகளில் சிலம்புகள் கலீர் கலீரென ஒலித்தன. ஆளும் தகுதியுடைய தேவர்கள் ஜயா விஜயீ பவ என்று கூறி ஆர்த்தனர். சிவபெருமான் அந்த சபையில் தகதமி தகும் 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 என்று ஆடிய ஒலி பேர்பட்ட இந்த திருநடனக் காட்சியை காண்போருக்கெல்லாம் முக்தி தகும் 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 என்று ஆஸ்வாசம் கூறுவதைப் போல் ஒலித்தது. சர்வலோக சரண்யனான சிவபெருமானே சித்திர மன்றத்தில் நடனம் புரிய தேவர்கள் இயக்கும் துந்துபி நாதமே அதற்கு ஒலி கூட்ட மங்கள நாயகியாகிய உமையம்மை தாளம் இசைக்க சகல கலைகளுக்கும் நாயகியான சகலகலாவல்லியான சரஸ்வதி தேவியே இசை பாட திருமால் பிரம்மதேவன் முதலான தெய்வங்களும் இந்திரன் முதலான தேவர்களுமே பார்வையாளர்களாக அமர்ந்திருக்க அப்பேற்பட்ட அந்த திருநடனத்தின் பெருமையை யாரால் அளவிட்டு கூற முடியும்? அழகிய கண்கள் உடைய பெருமானே, உன் அற்புத திருக்கூத்தை காண அளவிறந்த கண்கள் வேண்டும். எங்களுடைய சுருங்கிய ஒளியை உடைய கண்கள் காணும்படி எளிமையாக நடனம் புரிந்து அருள வேண்டும் என்று மகாவிஷ்ணு துதித்து வேண்டினார். இறைவன் அவர்களுக்கு விளங்கும்படி திருநடனத்தை காட்டி சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். ரம்பை முதலான தேவ கன்னியர்கள் கவரி வீசினர். சனகர், காஷ்யபர், அகஸ்தியர், வாசுகி, திருமால், பிரம்மதேவன் என்று எல்லோரும் பிரானை பரவி திருப்பல்லாண்டு இசைத்தார்கள். 8 திசைகளுக்கும் உரியவர்களான அஷ்டதிக்பாலர்கள் கடல் போல ஆரவாரம் செய்தார்கள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். அப்போது திருமாலின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருக்குற்றாலத்தின் மகிமையை சிவபெருமான் கூறலுற்றார். துவளமாலை அணிந்த திருமாலே, அண்டமும் எல்லா பொருள்களையும் ஒடுக்கி மீள முறைப்படி அவற்றை ஆக்கும் நாள் வரை பராசக்தியும் நாமும் இடம் கொண்டு தங்கும் கடாத இடம் திருக்குற்றாலம். ஆதலால் இது உலகுக்கெல்லாம் ஆதாரமானது. மெய்யுணர்வு தரும் தலங்களுள் புடார்ச்சுனபுரமே மேலான நன்மையை தரும் தலம் என்றார். சித்ரா நதி புண்ணிய நதிகளுள் எல்லாம் மிகவும் உயர்ந்தது. சிவதலங்கள் எல்லாவற்றுள்ளும் சண்பக வனத்தை உடைய திருக்குற்றாலம் சிறப்புடையது. இங்கு தெய்வத்தன்மை உடைய 3 சிகரங்களை உடைய மலையான திரிகூட மலை முழுவதும் சிவலிங்க வடிவமே. எல்லா மரங்களும் தேவர்களின் வடிவு. திருக்குறும்பலா வேத மூலமாகிய பிரணவஸ்வரூபம். பிற தலங்கள் 1000 ஆண்டு செய்யும் தவப்பயனை காசி ஓராண்டு தவத்தால் எய்துவிக்கும். அருணை என்று சொல்லக்கூடிய அருணாச்சல க்ஷேத்திரம் அந்த பயனை 6 மாதங்களில் தரும். திரு ஆரூர் 3 மாதங்களில் தரும். திருக்கேதாரம் 2 மாதங்களில் தரும். திருக்கோகர்ணம் 1 மாதத்தில் தரும். திருநெல்வேலி 7 நாட்களில் தரும். அந்த பயனை திருக்குற்றாலம் ஒரே நாளில் எய்துவிக்கும். தம் வாழ்நாள் முழுவதும் தீவினை பயின்றோரும் அச்சத்தினால் அல்லது விளையாட்டால் தம் நினைவளவில் எங்கிருந்தும் திருக்குற்றாலத்தை போற்றி ஒருமுறை
தேவர்களும் அறியாத மேலான இரகசியமாகிய திருக்கூடத்தை திசை நோக்கி கைகூப்பி நாவினால் உரைத்தால் அனைத்து வினைகளும் நீங்க பெற்று சிவபதம் அடைவார்கள். இதன் பெருமையாதலால் யாம் திருக்கைலையை விடுத்து எந்நாளும் ஞான வடிவாகிய சித்திர சபையில் உறைவோம் என்று சிவபெருமான் கூறினார். ஆதியாம் பறை அல்லது நன்னகர் சிற்பொது நடனம் ஆறும் காணார் காதலால் சுர முனிவர் பலகாலம் தவம் புரிந்து கண்ட ஆற்றால் போதில் நான்முகன் மூலப்பறை பரமன் இயந்திரங்கள் பொறித்தானன்றே வாதராயணன் முதலோர் சித்திரமன்றெனும் நாமம் வழங்கினாரால் என்று திருக்குற்றால புராணம் கூறுவது போல இந்த திருக்குற்றாலத்து சிற்சபை நடனம் ஆதி பராசக்தியான அன்னையை அன்றி பிறர் யாரும் காணாததாய் விளங்கியது. அதனை காணும் பொருட்டு தேவர்களும் முனிவர்களும் பலகாலம் தவம் புரிந்தார்கள். அதனால் தாமரை பூவில் தங்கக்கூடிய பிரமதேவன் மூலமான பராசக்தி இயந்திரத்தையும் சிவபெருமான் இயந்திரத்தையும் ஓவியமாக அறிந்து எழுதி அமைத்தான். அதனால் வாதராயணர் என்று சொல்லக்கூடிய வியாசர் முதலான மகரிஷிகள் இந்த சபையை சித்திர சபை என்னும் திருப்பெயரால் அழைத்தார்கள் என்று இந்த சித்திர சபையின் மகாத்மியத்தை இந்த புராணம் விளக்கி கூறுகிறது. இந்த அற்புதமான சரித்திரத்தை இன்று சிந்திக்கக்கூடிய பேற்றினை சிவபெருமான் திருவருளால் பெற்றோம். இனி தொடர்ந்து இரத்தின சபையாகிய திரு ஆலங்காட்டின் மகிமையை அடுத்த பகுதியில் சிந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ராம் ராம்.